ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் நேமுங்க ப்ரோ, நம்ம லொகேஷனு, அப்புறம் உங்க நேமு இதை மட்டும் சொல்லிடுறீங்களா ப்ரோ? ஓகே, நம்ம ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. இது ஒரு கம்பெனி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டால அத்தரைஸ்டு பண்ண கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான இப்ப நீங்க சம்மர்சிபிள் போர் மோட்டர் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். இதுல முக்கியமான ப்ராடக்ட்டை நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 கிலோமீட்டர். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜங்ஷன், அதாவது மெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். டாக்டர் நஞ்சப்பா ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல அனுப்பர்பாளையம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல காளீஸ்வரம் மில் ரோடு, அதில் தாஸ் கேண்டீன்ல பக்கத்துலேயே நம்ம போர்டு இருக்கும். நம்ம ஆஃபீஸ் அது பக்கத்துலேயே இருக்கு, தாஸ் கேண்டீன் பக்கத்துலேயே இருக்கு. ஓகேங்க. இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா என்ன மெயினா பண்ணிட்டு இருக்காங்க? மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பின்னாடியே இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் சம்மர்சிபிள் போர் மோட்டரோட ஸ்டார்டர் பேனல்ஸ். நம்ம எல்லா கம்பெனிகளுக்கும் நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம மேனுஃபேக்சரிங்கிறதுனால. சோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், அதாவது டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். டேங்க்ல தண்ணி ஓவர் ஆகி வேஸ்ட் ஆகிற பொருள், அதாவது நம்ம தண்ணி வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கும், அந்த வேஸ்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு உண்டான ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீட்லயும் ஒரு அத்தியாவசியமான பொருள் இல்லைங்க? கண்டிப்பா கண்டிப்பா வைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல நம்மளோட குழந்தைகளுக்காகட்டும் எல்லாத்துக்காகட்டும் வாட்டர் இது பண்ணணும்னா இது வந்து மாட்டிக்கலாம் இல்லைங்களா? மெயின் என்னன்னா இது நம்ம வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லிடுறேன். இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க. இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்றது ஆஃப் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30 வயசு, மேக்சிமம் ஒரு 10th படிக்கிற பையன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே மோட்டர் போட தெரியும் இல்லையா? பட் ஆனா அதை ஞாபகம் வச்சு ஆஃப் பண்றதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். இப்போ போடுறது யார் வேணா போட்டுருவாங்க, சின்ன யார் வேணா நீங்க சொன்னீங்கன்னா போட்டுருவாங்க. அதை ஞாபகம் வச்சு ஆஃப் பண்றதுங்கிறது பெரிய டாஸ்க். இப்ப இதே வந்து இப்போ நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறோம், மோட்டர் ஆன் பண்றோம், தண்ணி ஃபுல்லான ஓவர் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு கூட 2 கூட தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அதை ஆஃப் பண்ணுவாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தப்படுவாங்க, ஏங்க இது வேலையே இல்லையாங்க உங்களுக்கு, இதே வேலையை அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு பக்கத்துல செவுருல தண்ணி விழுந்து என் பெயிண்ட் கிட்டலாம் போகுதுங்க அப்படின்னு சொல்லி சண்டை வரும். சோ அதனால அந்த மோட்டர் ஆஃப் பண்றதுக்கு போவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதே வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஓனர் வந்து வாடகை விட்டுருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு 4 வீடு இருக்குது, யாராவது ஒருத்தவங்க மோட்டர் ஆன் பண்ணி விட்டுறாங்க, என்ன ஆகும் தண்ணி சலசலசனம் ஓடும். யார் ஆன் பண்ணி விட்டாங்களோ அவங்கதான் ஆஃப் பண்ணின்னு சொல்லி அதுல ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வரும். நான் போடல, இல்ல இது பெரிய சண்டையே வந்துரு. ஆமா, நான் போடல, நான் எதுக்கு ஆஃப் பண்ணும், இப்படி பல பிரச்சனை வரும். சரி இதோட முடியுதா அப்படின்னு கிடையாது. இப்ப சம்பு தொட்டி கீழே கட்டிருப்பாங்க பிரதர், அது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்புல இருந்து மேல டேங்க் தண்ணி ஏறும். கீழே சம்புல தண்ணி இருக்கான்னு இல்லையான்னு யாரும் ஓபன் பண்ணி பாக்குறல, தண்ணி இருக்குது ஆன் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட உடனே இம்பலர் அந்த மெல்ட் ஆக ஆரம்பிச்சு காயில் உள்ள போயிடும். போட அதுக்கு ஒரு செலவு ஒரு 3000-4000 ரூபாய், அந்த பிரச்சனையும் வரும். சரி இதோட முடிஞ்சிருதா பிரதர்? இந்த இது இல்ல, ஒரு ஹை வோல்டேஜ் வருது. இப்ப இபி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இபில திடீர்னு ஒரு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெட் கம்போ அடிச்சிருச்சு. டப்பு நம்ம இபி வந்து நமக்கு வீட்டுக்குள்ள வந்துடும், ஃபேன் போகும், நம்ம மோட்டரும் போகும். அந்நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் யூனிட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வோல்டேஜை வந்து தடுத்து இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கட்டும். அதுக்கடுத்து பிரதர் இதோட முடிஞ்சிருச்சா பிரதர்? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ட் பண்ணுது, நமக்கு தண்ணி வேஸ்டேஜ் ஆனாலும் ப்ரொடெக்ட் பண்ணுது, தண்ணி கம்மியா இருந்தாலும் ஆன் பண்ணிடுது, கீழே தண்ணி இல்லைன்னா நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துருது. சரி, எனக்கு இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னா அதுதான் நம்ம வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் நல்லதா, அதுதான் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். அப்ப நீங்க சொல்லலையே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஆமா, ஒரு சின்ன விஷயம் ஒரு ஆஃப் பண்ணதுக்கு வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. கண்டிப்பா எல்லாம் சால்வ் பண்ற ஒரே ஒரு இது உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாடல்ஸ் இதுல ஒரு மாடல் தான் இருக்குமா இதுல பிரதர்? என்னென்ன மாதிரி கான்செப்ட்ல உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நம்மகிட்ட மாடல்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன மாடல்ஸ் மொத்தம் 6 மாடல் இருக்குது. உங்க சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் ஆகுதோ அந்த மாடல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாக்கலாமா? பாத்துடலாம். நம்மகிட்ட ஒரு 6 மாடல் இருக்குங்க. நீங்களே பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா கவர்மெண்ட்னால சர்டிஃபைட் பண்ண ஒரு நியூ ஸ்டார்ட் அப். ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னா அவ்வளவு செக்அப் இல்லாம ஆத்தரைஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு. ஓகே, சரிங்களா? சோ அதனால கன்ஃபார்மா நீங்க என்ன பண்ணலாம், தரமா நம்பி வாங்கலாம். யூனிவர்சல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப். சரிங்களா? இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு 2300 ரூபா வருது. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறைஞ்சு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணிக்கும், லோ வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் சேர்ந்தே வந்துடும். இது நீங்க அப் டு 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபா வரும். அது யூனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸர் கண்ட்ரோலர் 2500.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா போர் மோட்டருக்காக ஸ்பெஷலா யூஸ் பண்றது, அதையும் நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2900 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு இந்தியாவிலே கம்ப்ரஸருக்கு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் யாருமே பண்ணல. கம்ப்ரஸருக்கு யாருமே வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இனிமே பண்ணி கொடுக்கல. அந்த டிவைஸ் நம்மகிட்ட இருக்கு, அது 2900 தான் வருது நமக்கு. யூனிவர்சல் செமி ஆட்டோமேட்டிக்ங்கிறது நார்மலா ஒன்லி ஆஃப் மட்டும் வேணுங்கிற கண்டிஷனுக்காக அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 இருந்து 2000 வரும். 2 மாடல் இருக்குது இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர் இருக்குது. இது நமக்கு ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன், ட்ரை அண்ட் ஆஃப் டிலே வந்துடும். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3200 வருது. யூனிவர்சல் வாட்ச் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2900 வருது. இது வந்து பாத்தீங்கன்னா டைமர் பேஸ்டு. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு இது ஒரு பேம்பர்டா காமிக்கிறதுக்கு பதிலா நான் நம்ம கிட்ட கையில இருக்குது அதை உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்குறீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பிரதர். இப்போ என்னன்னு பாருங்களேன், இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் நமக்கு என்னெல்லாம் வேலை செய்யும் பாருங்க. தண்ணி குறைஞ்ச உடனே டேங்க்ல, அதாவது மேல் டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும். தண்ணி ஃபுல்லான உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும். கீழே சம்ப்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இந்த சம்ப் ஓகேங்கிற ஆப்ஷன் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டர் ஆனுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்னம்னா இதுல இண்டிகேஷன் லைட் எரியும். மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் பண்ணும். மோட்டர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்ல போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆயிக்கும். சம்ப்ல தண்ணி இருந்தா மட்டும் லைட் எரியும். சம்ப்ல தண்ணி இல்லைன்னா நீங்க மோட்டர் என்னதான் வந்து ஆட்டோமேட்டிக்ல ஆன் பண்ண சொன்னாலும் அது ஆன் ஆகாது. 2 ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்ல வச்ச ஆஃப் கண்டிஷன் நீங்க மேனுவல்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் கூட இதே மாதிரி 2 ஃப்ளோட் வரும். இதுதான் ஃப்ளோட். இது நமக்கு பாத்தீங்கன்னா 16 ஆம்ஸ் ஃப்ளோட்ஸ் தான் வரும். இதுல இது வாட்டருக்குள்ள போடுறோம். ஆமா, இதுதான் நம்ம டேங்க்ல போடக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். 2 ஃப்ளோட்டு ஒரு கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 வரும். உங்களுக்கு இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 3 வருஷம் வாரண்டியோட வருது. இதோட விலை ஒன்லி 2300 மட்டும்தான். இது நீங்க என்னென்ன மோட்டர்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஓப்பனல் மோட்டரு, சின்ன செல்ஃப் ரன்னிங் மோட்டரு, மோனோ பிளாக்ஸ், கம்ப்ரஸரு, போர் மோட்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த கம்ப்ரஸருக்கு ஏர் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல எல்லாமே நீங்க இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட விலை 2300 தான். இதுல லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர். இந்த யூனிவர்சல் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா சேம் டைப் தான். இதுல என்னன்னு பாத்துக்கோங்களேன், இந்த இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஃபேஸ் நோட்ல சப்ளை கொடுத்துறோம். இது மோட்டருக்கு போகுது. சேம் யூனிவர்சல் கண்ட்ரோலர் மாதிரி தான். பட் ஓவர் ஹெட் டேங்க்ல பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு சென்சார் போட்டிருப்பாங்க. FDC. இந்த FCங்கிறது மேல் டேங்க், இது ஃப்ளோட் ஃபர்ஸ்ட் டேங்க் உள்ளது. D ஃபார் ட்ரை ரன். இதுல ஒரு சென்சார் கொடுப்போம், 2 பின் சென்சார் மாதிரி. இந்த ஃப்ளோட்டும் வரும் உங்களுக்கு. இந்த ஃப்ளோட்டும் இது கூட ட்ரை ரன், அதாவது தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு மேல. இப்போ போர் மோட்டர் ஆன் பண்றாங்க. இப்போ போருக்குள்ள இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோட் போட முடியல. அப்ப சம்ப் தொட்டி கட்டிருந்தாங்கன்னா உள்ள ஃப்ளோட் போடுவாங்க. சம்பு தொட்டி இல்லாத பட்சத்துல தண்ணி மேல டேங்க்ல வந்து உழுவும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 2 பின் சென்சார் வச்சிருவாங்க, ஒரு எலக்ட்ரோட மாதிரி. அது நம்ம கண்டினியூஸா தண்ணி வந்துட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. தண்ணி வரல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இது பஸர் சவுண்ட் அடிச்சிடும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும் உங்களுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கேட்பாங்க, நீங்க எப்படி சார் இந்த போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கட் ஆஃப். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா, வாட்டர் லெவல் கண்ட்ரோல் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க யாருமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கட் ஆஃப் அந்த அளவுக்கு யூஸ் பண்றது இல்ல. போர் மோட்டருக்கு போட தெரியல. சோ அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கட் ஆஃபும் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 900 rupees வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், அதாவது இப்போ ஒரு போர் மோட்டர் நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் 3 செகண்ட் ஆன் பண்றதுக்காக உண்டான டிவைஸ். நம்ம போர் மோட்டர் வாங்குறாங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் 80% ஆஃப் மோட்டருக்கு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி தேவைப்படாது. தேவைப்படுற இடத்துல இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி நம்ம போட்டு கொடுத்துருவோம். தனியா இப்போ ஹோல்சேல்ல வாங்குறாங்க, எனக்கு என்னோட கண்ட்ரோலர் இருக்குது, நீங்க ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டுக்கு இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி தனியா கொடுத்துரும். இது 900 rupees காஸ்ட் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, கம்ப்ரஸருக்கு இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ரஸருக்காக நம்ம தான் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சொல்லாய்டு வால்வ் நமக்கு ஆப்ஷன் வந்துடும். இங்க பாருங்க, இப்போ இந்த ஃபேஸ் நியூட்ரல் NOCTS இருக்கு. இது நார்மல் கண்ட்ரோலர் மாதிரி தான். பட் இதுல வந்து 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொல்லாய்டு வால்வ் உள்ளது. ஓகே, இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லாய்டு வால்வ் கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் பண்ணும்போது இதுல சப்ளை வரும், சொல்லாய்டு வால்வ் ஆன் ஆகி ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஒரு கம்ப்ரஸர் போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஏர் டைப்ல தான் போயிட்டு இருக்கும். ஓகே, சோ அதனால இந்த ஏர் ரிலீஸ் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2900. இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக்லயே பாருங்க, நான் மென்ஷன் பண்ணிக்க உங்களுக்கு ஒன்லி ஆஃப் மட்டும் தான் பண்ணணும். ஆமா, நீங்க அது எந்த மாதிரி டைப் ஆஃப் மோட்டர் இப்ப நீங்க காமிச்ச இந்த கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்சல், இந்த ட்ரை ரன்னு, இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி டைமருக்கு டோட்டலா வேற. இது கண்ட்ரோலர் கிடையாது.
கம்ப்ரஸர், இது எல்லாமே நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப் டு 3 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு 20 HP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் சிங்கிள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மோட்டரை மேனுவலா ஆன் பண்றதுக்கு இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். நார்மல் 10 amps. உங்களுக்கு 30 amps போட்டு வேணும்னா 2000 rupees வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்க என்ன மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன், தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிக்கும். ஸோ இந்த மாடல் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, யூனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்கறவங்களுக்கு மட்டும்தான். இது வந்து டிஜிட்டல் டைப்ல வரும். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து அகேன்ஸ்ட் ஆர்டர் தான். இது 3200 வருது. இது வாஸ்டா கண்ட்ரோலர்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆகும் ஃப்ளோட் மூலியமா. சப்போஸ் ஃப்ளோட் எனக்கு ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டைமர் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு 10 நிமிஷத்துல மோட்டர் ஓடனா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு டைமோட சேர்த்து வந்துடும். இது 2700 வரும். ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே நமக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 years சர்வீஸ் வாரண்டி. ஸோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதர் நீங்க சேல்ஸ் பண்றீங்க, அது ஓகே. எப்படி பேமெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஆர்டர் எப்படி எடுக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க நார்மலா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் 3 நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அதை பாருங்க. இப்போ ஆல்ரெடி வீடியோஸ்லேயே வந்துட்டு இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணி உங்க நம்பர் கூப்பிட்டீங்கன்னா என்ன மோட்டர் யூஸ் பண்றீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்ன, இப்போ 3 டேங்க் இருக்குது, 4 டேங்க் இருக்குது பிரதர், எனக்கு ஒன்லி ஓவர் ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் மட்டும் ஆனா போதும்னா அதுக்கு வந்து ரோட்டரி சுவிட்ச் தனியா வரும். ஸோ அது தனியா காஸ்ட் வரும். அது எல்என்டியோட ரோட்டரி சுவிட்ச் வரும். இப்போ 2000 ரூபாய்க்கு இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வாங்குறாங்கன்னா ரோட்டரி சுவிட்ச் தனியா 650 வரும். ஸோ 2650 வரும். ஸோ அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம கொடுப்போம். ஸோ நீங்க ஃபோன் பண்றீங்க, உங்க சிச்சுவேஷன் என்ன மாதிரி டைப் வேணும். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்குறவங்க எப்படி இருப்பீங்கன்னா ஸ்டெடியா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்பீங்க. ஸோ அதுக்குண்டான பதிலும் அதுக்குண்டான ப்ராடக்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் கையில கொடுத்துருவோம். ஸோ மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்களே உங்க லோக்கல் அட்ரஸையும் மாட்டிக்கலாம். சப்போஸ் எனக்கு மாற்றுறதுக்கு ஆள் வேணும், இப்போ சென்னையில நான் இருக்கிறேன் சார், நீங்க ஆர்டர் பண்றீங்க, மாற்றுறதுக்கு ஆள் வேணும்னா சென்னையில ஆள் இருக்குது. ஸோ சென்னை நம்மகிட்ட ஆள் இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தருமபுரி, அப்புறம் ஒசூர் இருக்கிறாங்க, பெங்களூர் இருக்குது, மதுரை, ஈரோடு, திருப்பூர், நம்ம கோயம்புத்தூர், அப்புறம் தூத்துக்குடி, நாகர்கோவில், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டீம் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு இருக்குது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு மட்டும் நமக்கு அவைலபிள் இல்லை இன்ன வரைக்கும். ஓகே. ஈரோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் இருந்தாங்க, ஒரு உடம்பு சூழ்நிலை காரணத்தினால அதை நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியல. ஸோ வேற ஆள் தேடிட்டு இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி நமக்கு இன்ஸ்டாலேஷன் பத்தி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்க ஃபோன் பண்றீங்க, எனக்கு என்ன சிச்சுவேஷன் சொல்றீங்க, என்ன பொருள் வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கு அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஓகே. ஜிபே, போன்பே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ பேமெண்ட் பண்ண உடனே இமீடியட்டா ஐட்டம் 1 டேல அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. கொரியர் எஸ்டி கொரியர்ல நம்ம டைப் பண்ணிருக்கனால இன்னைக்கு ஐட்டம் அனுப்புனா நாளைக்கு அவங்க ஐட்டம் கையில வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா நாங்களே பின்னாடியே உங்களுக்கு கோஆர்டினேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் தனியா சார்ஜஸ் வரும். பேசிக்கா ஒரு கிட்டு மாட்டுறதுக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees வரும். அது போக வயர் அவங்க என்ன மாதிரி வயர் அவங்க போடுற நினைக்கிறாங்களோ கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்கன்னா மாட்டி கொடுத்துருவோம். நமக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1200 கேட்பாங்க. ஸோ அதோட சார்ஜஸ் தனி முன்ன பின்ன வந்து கம்மி பண்ணியும் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாற்றுறதுக்கு சொல்லியாச்சு, எப்படி ஆர்டர் பண்றது சொல்லியாச்சு, எத்தனை நாள்ல டெலிவரி ஆகும் சொல்லியாச்சு, 1 டேல டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இது போக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கேட்கலாம் நீங்க. ஓகேண்ணா, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசரா ஓகே. ஒரு யூசர் இப்ப நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ வச்சிருந்தேன்னா அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. ஆமா. இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், பிரான்சைஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்களா? கண்டிப்பா. இப்ப என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே எப்படி வருவாங்கன்னா இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பசங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ்மெண்ட் ஆவாங்க இல்லையா. இப்ப ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிஷியன் பிளம்பர்ஸ் தான் ஜாஸ்தி. கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், என்கிட்ட உள்ள டீலர்ஸ்ன்னு பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தான் என்கிட்ட அதிகமா வந்து டீலர்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கவங்க தான் டீலர்ஸா இருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களாலதான் மூவ்மெண்ட் பண்ண முடியும் விட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் தான் இந்த பொருளை மாட்ட போறாங்க. புரியுதுங்களா? சோ தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருக்கிற எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் கடை வச்சுக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கஸ்டமர் பிரைஸ நம்ம இப்ப கொடுத்துட்டோம், கோட் பண்ணிட்டோம். உங்க பிரைஸ் வந்து இது கிடையாது. ஏன்னா நீங்க 10 பீஸ் 15 பீஸ் அந்த மாதிரி ஹோலா நமக்கு ஐட்டம் எடுக்கிறதுனால கண்டிப்பா அதனுடைய ரேட் நான் கொடுப்பேன். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன நான் ஒரு 3 years வாரண்டி கொடுக்குறேனோ அதே சேம் வாரண்டி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஹோல்சேல் பண்றவங்க தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கால் பண்ணும்போது நீங்க ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட வந்து நீங்க ஒரு தொழில் பண்ண வரீங்கன்னா
நீங்க எவ்வளவு அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக்கல் ஹோல்சேல் கடை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லா ஐட்டமே இருக்கும், ஸ்டார்டர்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு ஆட் ஆன் ப்ராடக்டா பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்க ஏரியால கண்டிப்பான முறைக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு 5 பீஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்றேன், இல்ல 10 பீஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்றேங்கிறது உங்களோட விருப்பம். நீங்க அமௌண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ரேட்ஸ் வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க ரேட்ஸை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க கம்மியான ரேட்ஸ் நீங்க எவ்வளவு தூரம் கோட் பண்றீங்களோ, நீங்க அந்த குவான்டிட்டி லீட் பண்ண முடியுது, பீட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அந்த ரேட் நான் கொடுத்துருவேன். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ எலக்ட்ரிஷியன் பிளம்பர் சொல்றேன், கனிவான ஒரு வேண்டுகோள், நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டர்ல ஒரு கண்ட்ரோலுங்கிறது எவ்வளவு தேவைங்கிறது நீங்க வீட்டுக்கு எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. ஏன்னா இதனால பயங்கரமான ஒரு தாக்கம் ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் போய் மோட்டர் ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ இதெல்லாம் போட 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 நீங்க சொன்னா தான் மக்களுக்கு போய் சேரும். மக்கள் இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இது சொல்றாங்க, இது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எலக்ட்ரிஷியன் சொன்னாங்கன்னா இதோடைய புரிதல் அவங்க நல்லாவே புரியும். ஸோ எலக்ட்ரிஷியன் பிளம்பர்ஸ் யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ எல்லாத்துக்குமே நான் தலைவணங்கி கேட்கிறேன், கண்டிப்பா இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களோட அனுபவம் இருக்கும். அதை சொல்லி கஸ்டமர் சொல்லுங்க, புரியும். கஸ்டமர்ஸ் நீங்களும் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு நீங்களும் ஒரு எலக்ட்ரிஷியன்ஸ் கேட்டு தான் நீங்க வருவீங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்க சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், நல்லா திருப்திப்படுத்த அந்த ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் 3 வருஷம் வாரண்டியோட 2300 இருந்து 3000 தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. நீங்க என்ன மாடல் வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பான முறைக்கு நான் உங்களுக்கு நல்ல சேவையை கொடுக்குங்கிறதுக்காகத்தான் இந்த பான் எக்ஸ்பர்ட் இந்தியா சர்வீஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 5வது வருஷத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பான முறைக்கு இந்த 2300 தான் ஃபைனல் ரேட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த சேனல் கஸ்டமர்ஸ் யாரு போன் பண்ணி கேட்டாலுமே அவங்களுக்கு ஒரு 5 to 6% வரைக்கும் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ.